Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா adder circuit எப்படி டிசைன் பண்ணனும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Design an adder circuit using an op-amp to get the output expression as V0 is equal to minus of minus 0.1 into V1 plus V2 plus 10 into V3 where V1, V2 and V3 are input voltages. So இதுதான் கொடுத்திருக்கிற problem. So இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கேன். அவுட்புட் வோல்டேஜோட எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. So என்ன கொடுத்திருக்காங்க? V0 is equal to minus of minus 0.1 into V1 plus V2 plus 10 into V3. இதுதான் கொடுத்திருக்கிறது. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். So அப்ப 0.1 into V1. So minus into plus minus V2. Minus into plus minus. So 10 into V3 minus. Okay ma? So இதுதான் உங்களோட அவுட்புட்டுக்கான எக்ஸ்பிரஷன். So இப்போ இந்த அவுட்புட்டை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆடர் சர்க்யூட்டை டிசைன் பண்ணி கொண்டு வரணும். So ஆடர் சர்க்யூட்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், சம்மிங் ஆம்பிளிஃபையர் இல்லைன்னா சம்மர். இப்போ இதுல வந்து டோட்டலா எத்தனை இன்புட் இருக்கு அப்படின்னா V1, V2, V3. So டோட்டலா 3 இன்புட் இருக்கிறதுனால so ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 3 ரெசிஸ்டன்ஸை டிராப் பண்ணிக்கோங்க. So இந்த மாதிரி 3 ரெசிஸ்டன்ஸ் கேப் விட்டு பென்சிலை யூஸ் பண்ணி டிராப் பண்ணுங்க. நீட்டா போடணும் டயக்ராம். So அதுதான் ரொம்ப முக்கியம். So நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இன்புட் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்கறேன். So நெகட்டிவ்ங்கிறது இன்வெர்ட்டிங். So பாசிட்டிவ் டெர்மினலை கொண்டு வந்து நான் என்ன பண்றேன் டைரக்டா கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க வந்து வோல்டேஜ் V1, V2, V3 னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க R1, R2, R3. நெக்ஸ்ட் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீட்பேக் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஆர்எஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அவுட்புட் வோல்டேஜ் V0ன்னு சொல்லுவோம். இது வந்து ஜெனரல் சர்க்கியூட் டயக்ராம். மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க 0.1 into V1 வருது, மற்றதுக்கு ரிமைனிங் எல்லாம் தான் நெகட்டிவ் வருது அப்படின்னு பாக்குறீங்க தானே? கண்டிப்பா. இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இன்புட் வோல்டேஜ மைனஸ் V1 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இங்க நான் மைனஸ் V1 எடுத்தேன் அப்படின்னா சோ மைனஸ் இன்டு மைனஸ் இன்வெர்ட்டிங் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு அவுட்புட் நெகட்டிவ்ல வரும். கரெக்டா? அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். சோ அதனால நீங்க என்ன பண்ணணும், இங்க கொடுக்குற இந்த வோல்டேஜ நெகட்டிவ்ல கொடுத்துருங்க. அப்ப உங்களுக்கு பாசிட்டிவ்ல வரும். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டு இப்ப பாருங்க V1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 0.1 இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. அப்போ 1 divided by 0.1 என்னது 10. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 10 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். ஏன் மேடம் நீங்க 10 ஆல மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா நான் இங்க ஃபீட்பேக் ரெசிஸ்டரை 10K ன்னு எடுக்க போறேன். சோ அதனால நான் என்ன பண்றேன் 10 ஆல நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே. அப்படி மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன வரும், 100 ன்னு வரும். அப்போ R1 ஓட வேல்யூ நான் வந்து 100K ன்னு எடுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், உங்களோட டிசைன் சர்க்கியூட் அப்படின்னாவே உங்களோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ ஓம்ஸ் இல்லைன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மெகா ஓம்ஸ்ல தான் நீங்க எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? சோ அதனால நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், கிலோ ஓம்ஸ்ல எடுத்திருக்கேன். ஓகே. சரி, அடுத்தது பாருங்க இங்க என்ன இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் V2 1 இருக்கு. கரெக்டா? அப்போ 1 divided by 1 நமக்கு 1. சோ 1 நீங்க வந்து என்ன பண்ணணும், 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி 10 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 10K ன்னு வரும், 10 கிலோ ஓம்ஸ். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த V3 ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்கு, 10 ன்னு இருக்கு. அப்போ 1 divided by 10 என்ன, 0.1. இந்த 0.1 நான் வந்து 10 ஆல மல்டிப்ளை பண்ணனா 1. அப்போ R3 ஓட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறேன், 1 கிலோ ஓம்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க இது எப்படி மேடம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கிறது, நம்ம கொடுத்திருக்கிற அவுட்புட் ஈக்குவேஷன் நமக்கு வந்திருக்கான்றது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு நோட் பாயிண்ட். இந்த நோட வந்து நான் ஏன் எடுக்கிறேன், இங்க இருக்கிற வோல்டேஜ VA எடுக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், நோடல் அப்ளை பண்ண போறேன். தட் இஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஒவ்வொரு பிரான்ச்சும் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். கரெக்டா? அப்போ இதுக்கு நோடல் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், higher end potential minus lower potential divided by resistance ன்னு போடுவோம். ஓகேவா? இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா V1, V2, V3 இது எல்லாமே higher potential எடுத்துக்கிறேன். VA வந்து lower potential எடுக்கிறேன். ஓகே. சப்போ எனக்கு higher potential என்ன இருக்கு, minus V1 minus VA divided by அங்க என்ன இருக்கு, R1 ன்னு இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஜெனரலா எழுதிருந்தா அதுக்கப்புறம் வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பிரான்ச்க்கு வாங்க. அடுத்த ஹையர் பொட்டன்ஷியல் V2 minus VA divided by R2 பிளஸ் அதே மாதிரி V3 minus VA divided by R3. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா VAங்கிறது லோயர் பொட்டன்ஷியல். அப்ப V0 தான் ஹையர் பொட்டன்ஷியல். சோ அப்ப V0 minus VA divided by RF is equal to 0. கரெக்ட்டா? சோ இப்ப VAங்கிறது நமக்கு என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, இது வந்து B பாயிண்ட். அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் VB. கரெக்ட்டா? சோ இப்ப Bங்கிறது வந்து கிரவுண்ட் பண்ணிருக்கோம். அப்ப VB யோட வேல்யூ என்ன? 0. அப்ப VB 0 அப்படின்னா அப்ப VA ஓட வேல்யூ என்ன? 0 அக்கார்டிங் டு வர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட் படி. ஓகேவா? அப்ப VB is equal to VA is equal to 0. இப்ப இந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா சோ minus V1 by R1 plus V2 by R2 plus V3 by R3 plus V0 by RF is equal to 0. VA ஓட வேல்யூ 0 ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த V0 by RF மட்டும் இங்க வச்சுக்கிறேன். ரிமைனிங் எல்லாம் இந்த சைடு கொண்டு போறேன். அப்போ V0 by RF is equal to கண்டு போச்சு அப்படின்னா இது பாசிட்டிவ் ஆயிரும். V1 by R1. சோ இதெல்லாம் என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆயிரும். minus V2 by R2 minus V3 by R3 னு வந்துரும். கரெக்ட்டா? சோ இப்போ எனக்கு என்ன வேணும்? அவுட்புட் வோல்டேஜ் தான் வேணும். சோ அப்ப RF by R1 into V1 minus RF by R2 into V2 minus RF by R3 into V3. கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? RF, R1, R2 வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகே? சோ அப்ப RF ஓட வேல்யூ நமக்கு என்ன? 10. சோ 10 divided by R1 ஓட வேல்யூ 100 into V1. அடுத்தது minus 10 divided by 10 into V2. இங்க என்ன இருக்கு? 10 divided by 1 into V3. So, இப்ப 10 divided by 100. இப்ப இதோட வேல்யூ என்ன வரும் நமக்கு? 0.1 into V1 னு வரும். 10 by 10 கேன்சல் ஆயிரும். இப்போ minus V2 னு வரும். இப்ப இங்க என்ன வரும்? minus 10 into V3 னு வரும். So, இதுதான் நம்மளோட அவுட்புட் வோல்டேஜுக்கான எக்ஸ்பிரஷன். அப்ப என்ன மீனிங்? நம்ம என்ன டிசைன் பண்ணமோ அந்த சர்க்கியூட் வந்து கரெக்ட். சோ வேல்யூஸும் நம்ம வந்து கரெக்டா தான் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.